இன்று நாம் பேசப்போகிற விடயமானது மீட்பின் சரித்திரத்தில் 4வது புத்தகத்தை குறித்து, தேவனுடைய மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்தும் நாம் இந்த புத்தகத்திலே பார்க்க போகின்றோம். இந்த பாடத்திட்டத்துக்கூடாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிற தலைப்பானது, நாம் அதற்கூடாக உள்ளே போவதற்கு முன்பதாக உபாகம் 32வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இதை நாங்கள் வாசித்த ஒரு வேத பகுதியாய் இருக்கின்றது. எங்களுடைய மீட்பின் சரித்திரத்தின் புத்தகங்களிலே அனைத்து புத்தகங்களும் முதல் அந்த அட்டையிலே இது போடப்பட்டிருக்கிற வார்த்தை. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பார். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கின்றது. ஆமேன். என்னுடைய தலைப்பானது இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரமும் அதற்கூடாக தேவனுடைய ஆட்சியையும் நாங்கள் இந்த சரித்திரத்திலே பார்க்க போகின்றோம். இதை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், ராஜாக்களுடைய சரித்திரத்தில், மீட்பின் சரித்திரத்தில் அதை முழுமைப்படுத்தும் படிக்கு இந்த ராஜாக்களை அவர்களை ஒரு கருவியாக பாவித்தது எப்படி என்பதை பார்க்க போகின்றோம். அதே போல ராஜாக்களுடைய சரித்திரத்தில் உண்மையாகவே அது மீட்பின் சரித்திரமாக இருக்கிறது. அது மீட்பின் சரித்திரமாக மாத்திரம், அது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலே மன்னிப்பு கொடுக்கப்பட்ட அந்த கிரியையை அடிப்படையாய் கொண்ட சரித்திரமாய் இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலும் 2ஆம் வருகையும் இதில் சம்பந்தப்படுகிற ராஜாக்களின் சரித்திரமாக அல்ல, இது தேவனுடைய சரித்திரமாய் இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்காலங்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அவருடைய கையிலே ராஜாக்களுடைய இருதயம் இருக்கிறது. அவருடைய மீட்பின் சரித்திரத்தில அதை முழுமைப்படுத்தும்படி தேவன் இவர்களை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலுடைய ராஜாக்களுடைய சரித்திரத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது நிமித்தமாயிருக்கிறது. இதுதான் எங்களுடைய தலைப்பாக இருக்கின்றது. விசேஷமாக ராஜ்யத்தின் வருஷங்களை குறித்து குறிப்பிடுவது மிக முக்கியம். இது தென் வட ராஜ்யங்கள் ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தை குறிக்கிறது. இதை நீங்கள் காண முடியும். தேவனுடைய ஆழமான மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்தும் பிசாசுனுடைய தொடர்ச்சியான தடைகளுக்கு மத்தியிலும் இந்த சரித்திரத்தில் குழப்பகரமான காலங்களிலே இது விரிவமைக்கப்பட்டதை பார்க்கின்றோம். ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது குறிப்பு, ராஜ்யத்தின் வருஷத்தை, சரியான காலத்தை ஸ்தாபித்தல் காலத்தை அறிந்திருப்பது மிக முக்கியம். இது ஒரு புதிய ஏற்பாடாக இல்லாவிட்டால் ரீஜன் என்று இருக்கிறதான இதனுடைய அர்த்தம் தேவனுடைய ஆட்சி காலங்கள், ஆட்சி வருஷங்கள். அது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிற மீட்பின் சரித்திரமாக முன்னோக்கி பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய நியமிக்கப்பட்ட காலகட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறவைகள். தேவன் அவருடைய காலம் நேர காரியங்களை பார்க்கும்போது மீட்பின் சரித்திரம் தேவனுடைய சரியான காலகட்டமாக அது காணப்படுகிறது. இது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கலாநீதி பிலிப்னி யாத்ராம் 12வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களை அவர் காண்பிக்கும் பொழுது, முதலாவது பிரசங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை இஸ்ரவேலிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக அவர்களுக்கு அங்கே யாத்ராம் 12 1-2 வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. இந்த மாதத்தில்தான் 1ஆம் திகதியில்தான் அவர்களை புதிய மாதத்தின் திட்டத்துக்குள் அவர்களை அழைப்பிக்கிறார். அது 1ஆம் மாதம் 1வது தினமாயிருந்தது. தேவன் புதிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஏன் அவர்களுக்கு கூறுகிறார், நீங்கள் உங்கள் காலத்தின்படி வாழாமல் இப்பொழுது நீங்கள் என்னுடைய காலத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். நீங்கள் என்னோடு கூட சரியான விதத்திலே நீங்கள் போக வேண்டும். என்னுடைய நேரத்தின்படி நீங்கள் வேலை செய்ய வேண்டும். தேவன் இந்த புதிய நேரம்
மாத காலத்துக்கு காண்பிப்பதற்கு காரணம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போதும் எங்களுக்கு புதிய ஆரம்பம், புதிய இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். அவருடைய காலத்தின்படி நாம் தேவனோடு கூட நாம் போவது அவசியமாயிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், யாத்திரம் 12வது 40வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 430 வருஷம் அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். எகிப்திலிருந்து அவரு வெளியிலே கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இது சரியாக இந்த தினத்தின் போதுதான் அவர் வெளியிலே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய கிரியை அவர்கள் அங்கிருந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. ஆகவே இது தேவனுடைய தினத்தின்படி காலகட்டத்தின்படி நடைபெறுகிற காரியமாக எமக்கு இது தெரிகின்றது. கலாத்தியர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கலாத்தியர் 4:4 நாங்கள் பார்க்கின்றோம், 4:5 பார்க்கிறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். காலத்துக்கு ஏற்ப கிரியை செய்கிறதை நாம் இதிலே பார்க்கின்றோம். ஆக அந்தந்த காலத்தின்படி காரியங்கள் செய்வதை தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கலாத்திய புத்தகத்திலே நாங்கள் உபாகமும் 32:7 வசனத்தை அங்கே எல்லா அந்த பரம்பரையை குறித்து பார்க்கும்படி, அந்த வருஷங்களை குறித்து பார்க்கும்படி உபாகம் 32:7 வசனத்தை பார்க்கிறோம். பிலிப்சிமோ என்கிற எபிரிய வார்த்தை அங்கே சொல்லப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்பது பார், அதை குறித்து கவனம் செலுத்து, அதை யோசித்து பார், அதை போன்று அதை சோதித்து, அதை சரிபார்த்து, அதை சிந்தித்து பார் என்கிற அர்த்தத்தை கொடுக்கின்றது. அதை போன்று தேவன் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? நாட் என்கிற அந்த வருஷங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். கால கட்டத்தை, கால அட்டவணையை அங்கே சிந்திக்க வேண்டும். அதாவது காலங்களை சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் நாட்களை சிந்திக்க வேண்டும். வென்றோ என்பது அனைத்து பரம்பரைகளையும் இந்த அனைத்து பரம்பரைகளும் அந்தந்த காலத்தின் கட்டத்தின்படி இவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. எங்களால் இதை தட்டி கழித்து விட்டு போக முடியாது. இந்த காலகட்டத்தை குறித்து நாங்கள் ஆய்வு செய்வது அவசியம். 3 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் பார்க்கிறோம், முதலாவது, அது சரித்திரபூர்வமான குறிப்புகள் அடங்கிய ரகசியங்கள் உண்டு. ஆக இது சரித்திரபூர்வமான அறிக்கைகளை நாம் இதை ஆராய்ந்து பார்க்க முடியும். இல்லாவிட்டால் இவைகள் மறைந்து போய்விடும். ஆகவே வேதாகமத்தின் காலகட்டத்தை சரியான முறையிலே அதனுடைய வருஷங்களை தியானித்து பார்க்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில், இச்சந்தர்ப்பத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை சரியாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இவைகளுக்கு கூடாது. உதாரணமாக நாம் பார்ப்போம், வயதை குறித்து பார்ப்போம். ஒருவர் பிறக்கும் பொழுது நாங்கள் சிந்திக்கும் போது, அங்கே பிறக்கிற முறைமையை பார்க்கும்போது, 1976 ஒருவர் பிறந்தால் இதை நாம் பார்ப்போம். இன்னொருவர் 1980 பிறக்கிறார். அது பிறப்பின் அடிப்படையிலே, அந்த பிறப்பின் சான்றிதழ் கூடாக யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை பார்க்கிறோம். அதே போல இதனுடைய மீட்பின் சரித்திரத்திலும் இந்த காரியம் மிக முக்கியமானதாய் காணப்படுகின்றது. இரண்டாவது, காலகட்டத்தினுடைய காரியத்தை சரியாக நாங்கள் ஆய்வு செய்வதற்கூடாக தேவனுடைய மறைந்திருக்கிற ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்படுகிறது. இது உங்களுடைய தலைப்புக்கு ஏற்றதாக, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதமானவராய் இருக்கிறார். அவருடைய நோக்கம் அங்கே சரியான, அதே போல பிழையான காரியங்களை பார்க்கும்போது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இதை சரியாக நாங்கள் அலசி பார்க்க முடியும். சங்கீதம் 103:19 வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, சங்கீதம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய
19வது வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய தலைமையில் எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரை செய்கிறீர்கள், எத்தனை நேரம் நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்பதை தேவன், உங்களுடைய உணர்வுகளை கூட அவருக்கு தெரியும். உங்களுக்கு வலிக்கின்றது, உங்களுக்கு கோபம் வருகிறது, உங்களுக்கு தாகம் எடுக்கிறது, உங்களுக்கு தனிமை உணர்கிறீர்கள். தேவன் இவை அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவனாய், இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக விசேஷித்த தேவனாக இருக்கிறார். இன்று அவர் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றார். ஆமேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய நிலையான அந்த கிரியை கூடாக மீட்பின் சரித்திரத்தின் திட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ராஜாக்களுடைய ஆட்சியின் காலத்திலே அதனுடைய ஆழமான மறைந்திருக்கிற ரகசியங்கள் காலகட்டங்களை பார்க்கும்போது அதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இது மிக முக்கியமான காரியம். காலகட்ட ரீதியாக தேவன் மீட்பின் சரித்திரத்தில் அவருடைய மிகவும் பெரிய ஒரு வரைபடமாக இல்லாவற்றால் ஒரு காட்சியாய் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த காலங்களை நாம் பார்க்கும்போது பெரிய ஒரு படமாக நாங்கள் பார்க்க முடியும். அதே போல இதில் குழப்பகரமான காரியத்திலே எங்களுக்கு ஒரு பகுதி இருக்கும் என்றால், இந்த குழப்பகரமான ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு சரியான காலகட்டத்தை நாங்கள் பார்க்க முடியாது. ஆக சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும்போது ஜீவனுள்ள தேவனுடைய கிரியை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த விசாலமான இந்த வரைபடத்தை பார்க்கும்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற கிரியை செய்கிற காரியத்தை குறித்து மிக பெருமதியான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கூடாக பெருமதி மிக்க ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இது எங்களுடைய இருதயத்திலே மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நாம் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய இருதயத்தை நாம் அறிவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த செய்தி கூடாக தேவனுடைய இருதயத்தையும் அவருடைய திட்டத்தை குறித்தும் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற விதத்தை குறித்தும், உங்களுடைய சரீரத்து கூடாக உங்களுடைய மனது கூடாக அவர் செயல்படுகிற விதத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்காய் பிரார்த்திக்கிறேன். நான் தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ராஜாக்களுடைய வருஷங்களை குறித்து பிரதானமான குறிப்பு. ராஜ்யத்தின் வருஷங்கள் வட ராஜ்யத்தில் இருந்து நாம் பேசும் பொழுது அங்கே இஸ்ரவேல் இராணுவத்தை குறித்து ராஜாக்களுடைய காலமும் வருஷங்களை குறித்து எண்ணி பார்க்கும் போது இதை புரிந்து கொள்ள வேண்டிய இறையல் காரியம் 4 உண்டு. 4 இறையல் காரியங்கள் இருக்கிறது. அங்கே உட்பிரவேசித்தலும் பிரவேசியாததையும் குறித்து அதனுடைய கால நிர்ணயத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகவே பிரவேசத்தின் காலத்தை பார்க்கும்போது ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த வருஷத்தின் பிரார்த்தி வருஷமாக அது காணப்படும். அது முதலாவது வருஷம் அல்ல, அது பிரார்த்தி வருஷமாக அது காணப்படுது. அதனுடைய வருஷம், அது முதலாவது ராஜ்யம், அது இரண்டாவது வருஷம், இரண்டாவது ராஜ்யம். இவ்வாறாக தான் நாம் பார்க்கிறோம். இவ்வாறாகதான் வருஷங்கள் எண்ணப்பட்டு முன்னோக்கி போகின்றது. ஒரு ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிற முதலாவது வருஷம் ராஜ பிரார்த்தி வருஷம் என்று சொல்லப்படும். ஆனால் அது அனுமதிக்கப்படாத அந்த வருஷம் அது சங்கியோ முதலாவது வருஷம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு தடவை, அது ஒரு தினமா இருக்கலாம், அது ஒரு மாதமாகவோ ஒரு வருஷமாகவோ இருக்கக்கூடும். ஆனால் அது முதலாவது வருஷத்தின் ராஜ்யமாய் காணப்படும். அது அடுத்த வருடம் இரண்டாவது ஆட்சி, மூன்றாவது வருடம் மூன்றாவது ஆட்சியாக காணப்படும். இது வட ராஜ்யத்தில் இந்த 3 முறைகளும் அது நடைபெறும் பொழுது அது ஒரு வியாகுலமான நிலையை காண்பித்தது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், கலாநீதி ஆபிரகாம் பாக் அவர்கள் ராஜாக்களுடைய அனைத்து வருஷங்களும் அது பரிபூர்ண அந்த வருஷத்தையும் அந்த காலகட்டத்தின் படி அதை அவர் ஒருங்கிணைத்தார். வட ராஜ்யம் இஸ்ரவேலர்கள் அங்கே ரெகோபோம் ராஜாவினுடைய காலத்திலிருந்து 11வது யெகோவாஸ் ராஜா வரைக்கும் அந்த வருஷங்களை அவர் எண்ணி அங்கே
சகிக்க முடியாத முறைமைகளை அவர் அங்கு கையாண்டார். முதலாவது யெரொபோம் அங்கே யோகாஸ் ராஜா வரைக்கும் அவர்கள் பிரவேசிக்காத அந்த காரியத்தை அவர்கள் காண்பார். யெகோவாஸ் ராஜா வரைக்கும், ஒசியா ராஜா வரைக்கும் அந்த காலங்களை அங்கு காண்பார். அந்த வருஷங்கள், அநேக வருஷங்கள் ஆட்சி செய்த காலத்தை மத்தியிலே, நடுநிலையில இந்த எண்ணிக்கையை குறித்து அவர் காண்பித்துக் கொடுக்கிறார்கள். நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன், இந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பிரஸ்தாரத்தை பார்க்கும்போது இது உலக வரலாற்றின் முதல் முறையாக ஆபிரகாம் அவர்கள் காண்பித்துக் கொடுத்திருக்கார். வேறு எந்த ஒரு வித்துவானாலும் இதை காண்பித்துக் கொடுக்க முடிந்தது இல்லை. இந்த 4வது புத்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அந்த 4வது புத்தகத்தை நீங்கள் பணம் கொடுத்து வாங்குங்கள், அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அடிப்படையை பார்க்கலாம். ஜெரோபோமிலிருந்து யெகோவாஸ் வரைக்கும், ரெஹோபோமிலிருந்து யெகோவாஸ் வரைக்கும் அந்த முறைமையை குறித்து சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஒசியாவிலிருந்து அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே உள்வந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இதில் ஏற்பட்ட மாற்றங்கள், இது வருஷங்களை எண்ணிட்டு பார்க்கும்போது, உதாரணமாக முதலாவது ரெஹோபோம் வருஷத்து 22 வருடங்கள் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். முதலாவது ரெஹோபோம் 22 வருடங்கள் ஆளுகை செய்தார். வருஷம் 22 வருடங்களை வேதாகம் குறிப்பிடுகிறது. ரெஹோபயாம் 22 வருடங்கள் ஆட்சி செய்ததாக. அங்கே பிரவேசமும் பிரவேசப்படாததையும் குறித்து அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது, அந்த பிரவேச வருஷத்தை நாங்கள் எண்ணி பார்க்கும்போது அவன் கிறிஸ்துக்கு முன் 930 நாங்கள் பார்க்க போகுவது இந்த முறையிலே பார்க்க போகிறோம். 930 அங்கே அவன் ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய வருஷங்களை முதல் வருஷங்கள் எண்ணிக்கப்படுவதில் முதல் வருஷம் புதிய வருஷம் வரைக்கும், அடுத்த வருஷம் கிறிஸ்துக்கு முன் 908 21 வருடங்களாக எண்ணப்படுகிறது. இது சரியான ஒரு காரியம் அல்ல. அவனுடைய காலத்தின் வருஷங்களை பார்க்கும்போது முதல் வருஷம் அவனுடைய 22வது வருஷம் கிறிஸ்துக்கு முன் 909வது வருஷமாக அது நிறைவேறுவதோடு கூட அதுதான் சரியான ஒரு பதிலாக இருக்கும். கிறிஸ்துக்கு முன் 930 கிறிஸ்துக்கு முன் 909 வரைக்கும் அங்கு 22 வருடங்களாக ரெகொபெயாமுடைய காலம் ஆட்சி காலம் என்று சரியான பதிலை காண்பிக்கிறது. கிறிஸ்துக்கு முன் 908வது வருஷம் அல்ல. ஏனென்றால் ரெகொபெயாமின் காலம் அது பூரணமற்ற அற்ற காலமாக அது காணப்படுகிறது. இது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறதா? இந்த எண் கணக்கின்படி இது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் அதே போல விசுவாசிக்கின்றேன். நாங்கள் ரெகொபெயாமுடைய கிறிஸ்துக்கு முன் 930 909 வரைக்கும் 22 வருடங்கள் அவன் ஆளுகை செய்திருக்கிறான். இதற்கு கூடாக நாம் பார்க்கிறோம், இங்கே பிரவேச இல்லாத வருஷத்தை பார்க்கும்போது கலநதி ஆபிரகாம் அவர்கள் கூறுகிறார் 930 அங்கே 909 வரைக்கும் அங்கு 22 வருட காலம் அவனுடைய ஆட்சி என்பது சரியான பதில். ஆக ராஜ்யத்தின் வருஷத்தை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் வருஷங்கள் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கும்போது வட ராஜ்யத்தில் இஸ்ரவேலர்கள் ராஜாக்கள் அவர்கள் தொடர்ந்தும் அவருடைய வட்டத்துக்குள் இருந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஏற்ப வட ராஜ்யமானது அது சற்று மாற்றம். அங்கே தென் ராஜ்யம் இஸ்ரவேல் பார்க்கும்போது அது தொடர்ந்தும் அது எழுதப்படுவது அவருடைய முன்பதா இருக்கிற தரிசனத்தை வைத்து. இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சில உதாரணங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த தென் ராஜ்யத்தை பார்க்கும்போது அவருடைய முன் தரிசனம் ராஜாக்கள் கனடா தேசத்தை பார்க்கும்போது மெட்ரிக் முறை உண்டு அங்கே இருக்கிறது. அங்கே அதை கணக்கிடுவது கிலோகிராம் என்று நாங்கள் பார்க்கிறோம். கிலோகிராம்லே கணக்கிடுவது உண்டு. லீட்டரிலே நாங்கள் அங்கே அளவிடுகிறோம். லீட்டர் ஒளில்
அதே போன்று கனடாவிலே அங்கே அவர்கள் எடுக்கிறதான இந்த முறைகளிலே அமெரிக்காவிலே நாங்கள் பார்க்கும் பொழுது உலகத்தின் பல தேசங்களிலே அதி ராஜ்ய ரீதியாக சர்வாதிகார ரீதியாக கிலோகிராம் அல்ல, அவர்கள் பவுன் எத்தனை பவுன் அது பாரம், அது எத்தனை ராத்தல் என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் அந்த தேரைக்கு அவர்கள் சொல்லுவார்கள் அது குவார்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவைகளுக்கு வித்தியாசமான முறைகளை அவர்கள் பாவிக்கிறார்கள். அமெரிக்காவிலே இருக்கிறதான அந்த காரியங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலும் பவுண்ட்ஸ் இல்லாவிட்டால் ராத்தல் என்று சொல்லலாம். ஆனால் கனடாவுக்கு போனால் அங்கு சற்று எல்லாமே அங்கே மெட்ரிக் என்கிற முறையில இருக்கு. கிலோகிராம், கிலோமீட்டர் என்கிற காரியத்தில் தான் அவர்கள் அங்கே பார்ப்பார்கள். இப்பொழுது கனடா அங்கே அமெரிக்காவோடு பார்க்கும் பொழுது, கனடாவுடைய முன்னோக்கு பார்க்கும்போது அவர்கள் அதை வெளிப்படுத்தும் போது அங்கே அமெரிக்காவிலே 50 பிராந்தியங்கள் இருக்கிறது. டெக்சாஸ் என்கிற ஒரு பிராந்தியம், அது 14,000 கிலோமீட்டருக்கு அது மிகவும் பெரியதா இருக்கிறது. ஆனால் கனடாவை காண்பிக்கும் போது அவர்கள் அந்த மீட்டர் கணக்கிலே அந்த கிலோமீட்டர் கணக்கிலே தான் அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் வட ராஜ்யம் தென் ராஜ்யத்தோடு அவர்கள் பார்க்கும்போது அவருடைய அந்த திருஷ்டிகோணத்திலே அவர்கள் பார்க்கும்போது இதை குறித்து நாம் உதாரணமாய் பார்ப்போம். முதலாவது ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். யூதாவின் ராஜாவின் 2வது வருஷத்தில் என்று நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ரெகொபெயாமின் மகனாகிய 2ஆம் மகன், அங்கே அந்த ஆட்சியின் காலத்தை தான் அங்கே குறிக்கிறது. இவன் 2 வருடங்கள் ஆட்சி செய்ததை குறித்து பேசப்படுகிறது. நாம் இப்பொழுது ஆய்வு செய்கிறோம். கிறிஸ்துக்கு முன்பதாக 930 902 வரைக்கும் பார்த்தோம். அதாவது 909 வரைக்கும் 22 வருடங்கள் ஆட்சி செய்திருப்பான். அவனுடைய மகன் அந்த வருஷத்தில் முதலாவது வருஷமா இருக்கிறது. அதன் பிறகு பார்க்கிறோம் ஆசாவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். யூதாவின் ராஜா அவன் 2வது வருஷத்தில் அங்கே 2வது வருஷம் குறிப்பிடப்படுகிறான். ஆசா கிறிஸ்துக்கு முன் 910 கிறிஸ்துக்கு முன் 869 வரைக்கும் காலம் வரைக்கும் அவன் ராஜாவாய் இருக்கிறான். இந்த தென் இஸ்ரவேலின் ராஜ்யத்திலே வட ராஜ்யத்தின் காரியங்களிலே இந்த முதல் ராஜ்யத்தின் காலத்திலே அங்கு 2வது வருஷத்தில் 909 அது பரிபூர்ணமான எண்ணிக்கைக்கு அது உட்படுகிறது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளும் போது மற்ற அனைத்தும் பரிபூர்ணமானதாக காணப்படுகிறது. முன்னோக்கி அனைத்தும் எழுதப்பட்ட நோக்கம் தென் ராஜ்யத்தினுடைய திருஷ்டிகோணத்தின்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாள் கணக்கின்படி அங்கே நிசான், தென் ராஜ்யத்தின் நிசானிலிருந்து ஆதார் வரைக்கும் அந்த கால கட்டத்தை பார்க்கும்போது முதல் மாதத்திலிருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இது இவருடைய நாட்கணக்காய் காணப்படுகிறது. முதல் அங்கே 12வது மாதம் வரைக்கும். இது அடுத்த தென் ராஜ்யம் வடராஜ்யத்தை குறித்து பார்க்கும். அங்கே அவர்கள் அங்கே 6ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதத்திலிருந்து அவர்கள் அதை ஆரம்பிக்கிறார். இது அவர்கள் தென் ராஜ்யம் முதலாவது வருஷம் 12வது வருஷம் வரை நிசான் தின நாட்களை கணக்கு தான் பார்க்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கும்போது இது முதல் மாதத்திலிருந்து 12வது மாதம் வரைக்கும் அது ஆரம்பமாகிறது. இது முதல் பாகத்திலிருந்து அங்கே 6வது மாதம் வரைக்கும் வருகிறது. இது ஏ என்று நாங்கள் சொல்லலாம். 7வது மாதத்திலிருந்து 12வது மாதம் பி என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆனாலும் இந்த தென் ராஜ்யம் இது எதிர்மாறான முறையை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் தீர்விலிருந்து 6வது மாதம் வரைக்கும் அந்த காலகட்டத்தை, அந்த கால அட்டவணை அவர்கள் பின்பற்றினார்கள். இது சற்று வித்தியாசம். தென் ராஜ்யத்துக்கு மாறான இவர்கள் நிசான் மாதத்துக்கு எதிராக காரியத்தை இது ஒரு வருடம். உதாரணமாக அமெரிக்கா ராஜ்யமானது செப்டம்பர் மாதத்தை அவர்கள் பாடசாலையில் ஆரம்பிக்கிறார். கொரியாவிலே பாடசாலையில் ஆரம்பிப்பது மார்ச் மாதத்திலே ஆரம்பிக்கிறார்கள்.
இந்த மார்ச் மாதம் அவர்கள் வருஷத்தின் ஆரம்பம் என்று அவர்கள் வேறொரு முறை. இது அமெரிக்க ஜனநாயகத்தினுடைய முறைமைகள். செப்டம்பர் மாதம் அங்கே பாடசாலையின் மாதத்தின் ஆரம்ப மாதம் முதலாவது நாளமாய். இது தினம், அதாவது தினங்கள் தேதிகளுடைய காரியம். இது ராஜாக்களுடைய குழப்பகரமான ஆட்சி காலத்தில் ஏற்படுகிற குழப்பகரமான காரியங்கள். ஒரு சில இடத்துல 2 ராஜாக்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சில காலகட்டத்தில் 2 ராஜாக்கள் ஆட்சி செய்கிற காலத்தில் ஏற்பட்ட விளைவுகள். இந்த சர்வ அதிகாரி என்கிற ஒரு ஆளுகை செய்கிற காலத்தில். ஆனால் இந்த 2 ராஜாக்கள் சேர்ந்து ஆளுகை செய்கிற காலத்தில் ஏற்படுகிற காரியங்களும் உண்டு. இதை நாங்கள் எவ்வாறாக பார்க்க முடியும்? மூன்றாவது நாம் பார்க்க போகின்றோம். அடுத்த குறிப்பை பார்க்கும்போது தென் இஸ்ரவேல் காலகட்டத்தின்படி நாம் பார்க்கலாம் எவ்வாறாக இந்த காரியங்கள் நடைபெற்றது என்பதை குறித்து பார்க்கலாம். தென் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் அதனுடைய குறிப்புகள், தென் இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய காலப்பகுதி, தென் ராஜ்யத்தின் காலப்பகுதி பார்க்கும்போது இதன் பிறகு நாம் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு நிறைவு செய்வோம். நாம் பார்க்கலாம் சவுல் ராஜாவுடைய கிறிஸ்துக்கு முன் 950 இருந்து 1010 வரைக்கும் 40 வருடம் அவனுடைய ஆட்சி காலத்தை பார்க்கிறோம். ஆனால் சவுலை தேவன் புறக்கணிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவனை தேவன் புறக்கணித்து, அப்பொழுது ராஜ்யம் ஆரம்பிப்பது ராஜாவினிடத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்படும். கிறிஸ்துக்கு முன் 1010 அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பிறகு சாலமோன் அங்கே ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு ஜாதியாக ஒன்றாக அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தென் ராஜ்யம் யூதாவாக, தென் ராஜ்யம் இஸ்ரவேலராக இது 2 ராஜ்யமாய் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். ஒரு ஜாதியாக, ஒரு இனமாக 2ஆக இவர்கள் பிரிந்து போனது தேவனுக்கு மிகவும் ஒரு துக்ககரமான காரியம். தேவன் ஒருபோதும் நம்மை பிரித்து பார்ப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த இடத்திலே தேவனுக்கு தேவையானது நாம் ஒருமித்து ஒருமனமாய் இருப்பது தேவனுக்கு பிரியம். இந்த ஜாதியினருடைய பிரிவு நிமித்தம் தேவனுக்கு துக்கத்தை கொண்டு வந்தது. இது மிகவும் தேவனை துக்கப்படுத்தியது. இது யூதா தென் ராஜ்யமாக, இஸ்ரவேல் தென் ராஜ்யமாக அங்கே மாறுகிறது. இந்த நிலைத்திருந்த ஒரு ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. ரெகோபயாம் என்கிற இந்த தென் ராஜ்யத்தின் முதலாவது ராஜாவாக அவ்வாறாக 20 ராஜாக்களுடைய ஆட்சி வருகிறது. இது பாபிலோனின் காலத்தில அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். பாபிலோனிய ராஜ்ய கிறிஸ்துக்கு முன் 550 அழிக்கப்பட்டு அங்கே கொண்டு போகப்படுகிறார்கள். இந்த ராஜ்யபாரம் பாபிலோனின் அங்கே பயணிக்க நேரிடுகிறது. உண்மையாக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஏற்க இது முன்கூட்டுகிறது இந்த பரம்பரையை. நாம் அதை குறித்து பார்ப்போம். நாம் தென் ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலை குறித்து பார்க்கும்போது, ரெகோபோயாமை குறித்து பார்க்கிறோம். அங்கே ராஜாக்களை குறித்து பார்க்கும்போது 19 பேர் இந்த ராஜ்யத்தின் காலத்திலே ஆட்சி செய்தார்கள். கிறிஸ்துக்கு முன் 722 அசிரியாவில் இருந்து அங்கே அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்களாய் இருந்தார்கள். ஆனால் தேவன் இன்னும் அவர்களை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்கள் விக்கிரக வழிபாட்டில் விழுந்து போயிருக்கிற நிலையை காண்பிக்கிறார். ரெகோபெயாம் ஒசியா வரைக்கும் பார்க்கும்போது, தென் ராஜ்யம் இஸ்ரவேலை பார்க்கும்போது ராஜாக்களுடைய நிலைப்பாடு இதுதான். தென் ராஜ்யத்தினுடைய ஆட்சி காலத்தை குறித்து பார்க்கும்போது இந்த 4வது குறிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். அதை கலந்துரையாடினோம். இதுதான் இறுதி குறிப்பு. இதுதான் தென் ராஜ்யத்தினுடைய ஆட்சி காலத்தை பார்க்கும்போது
இதிலே நீங்கள் பார்க்க முடியும், உங்களுடைய குறிப்புகளை நீங்கள் காண முடியும். இந்த 11 ராஜாக்களை குறித்திருக்கிற பட்டியலை பார்க்க முடியும். ரெகோபெயாம் ஓசியா வரைக்கும் அவர்களுடைய ராஜ வம்சமாக அங்கே காண்பித்துக் கொடுக்கப்படுகிறது. முதலாவது ராஜ வம்சமானது ரெகோபெயாம், நாதாப். இரண்டாவது ராஜவம்சம் பசெல்லா, சிம்ரேப், அசியா, ஜெராம், ஜெஹோசியா, ரெகோபோத். ஆறாவது சலோம், மனேசே. எட்டாவது பெக்கா, ஓசியா. அடுத்து இறுதி ராஜ வம்சமானது 19வது நாம் பார்க்க முடியும். இந்த பெயர் பட்டியலானது நாம் ஒன்றாக நாங்கள் வாசியோம். ரெகோபெயாம், நாதாப், பாய்ஸ், ஹால், ஆய்ஸ், சிம்ரீன், ஒம்ரி, ஹாம், ஆசியா, எராம், யெஹூ, சேஹாய்ஸ், ரெகோபோகம், செக்கரியா, சம்லோம், செக்கரியா, மனேம், பெக்கா, சஹா, ஓசியா. இந்த ராஜாக்கள் 19 பேரையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் கூடாக இந்த அனைத்து பெயர்களையும் இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஓய்வு நாள் பாடசாலையில இந்த பெயர்கள் அவர்கள் இதை ஞாபகத்தில் ஒரு பாடலை பாடுவார்கள். நான் உங்களுக்காக அந்த பாடலை பாட விரும்புகிறேன். அவர்கள் இந்த பாடலுக்கூடாக தான் இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய பெயர்களை ஞாபகம் பிள்ளைகளுக்கு இது மனப்பாடம் வருவதற்காக நான் உங்களுக்கு நாங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்தும் போது மீண்டும் இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் போது தென் ராஜ்யமானது அனைத்து ராஜாக்கள் அவருடைய முழு ராஜ்ய கால வருஷமானது அது பரிபூர்ணமான ஒரு கால அட்டவணையாய் காணப்படுகிறது. தென் யூத ஆட்சியும் அதுவும் வாராயிரு. இந்த 2 காலகட்டத்தை நாங்கள் பார்க்கும் போது 4வது புத்தகத்துக்கூடாக இந்த குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று எங்களுக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் முழுமையாக ஆரம்பத்திலிருந்து அங்கே இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதை குறித்து பார்க்கிறோம். ரெகோபோமில் இருந்து அங்கே விக்கிரக ஆராதனை செய்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை அவர்கள் அதற்கு ஊக்குவித்தார்கள். அங்கே பலிகளை செலுத்தினார்கள். அவர்கள் வீணான தகுதியற்றவர்களை மனிதர்களை அவர்கள் ஆசாரியர்களாக ஏற்படுத்தி அவர்கள் பலிகளை செலுத்தினார். அவர்கள் கூடார பண்டிகையை மாற்றினார்கள். 7வது மாதம் 15ஆம் தேதி தான் சரியான தினம். அதை 8வது மாதம் 15ஆம் தேதிக்கு அதை மாற்றினார்கள். தேவனுடைய கால அட்டவணைக்கு ஏற்ப வாழாமல் தேவன் கொடுத்த தினத்தை மாற்றின நபர்களாக சரித்திரத்தில் இவர்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ரெகோபெயாம் 1வது ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எப்ராஹிம் கோத்திரத்தில் அவன் வருகிறான். எப்ராஹிம் கோத்திரத்துக்கு வருகிறான். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். 7வது அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்திலே 1வது வசனத்தோடு நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 1,00,000 இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 1வது வசனம் பொழுது எப்ராஹிம் கோத்திரம் இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. இது ரெகோபெயாமுடைய பாவத்தினால் வந்த விளைவாக இது குறிப்பிடப்படுகிறது. இது முழு தேசத்தையும் விக்கிரக ஆராதனைக்கு அவன் வழிநடத்தினான். அவனுடைய பரம்பரையை
விக்கிரக ஆராதனைக்கு அடுத்த பரம்பரையும் தேவனுடைய வார்த்தையை பரப்புவதற்கு பதிலாக பாவத்தை அவன் பரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் அங்கே சிலை வழிபாடு நடைபெறுது. கொலோசியர் 3:5 நாங்கள் பார்க்கிறோம். கொலோசியர் 3:5 சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை ஒரு விக்கிரக ஆராதனை என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 15:23 எங்களுடைய சுயநலம் வரும்பொழுது, எங்களுடைய மோகம், கெட்ட பழக்கங்கள், கெட்ட ஆசைகள் வரும்பொழுது அவைகளுக்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னொரு குறிப்பு, டிக்னே இஸ்ரவேலின் ராஜாக்களின் ராஜாவாக எண்ணாதது, அங்கு ஏற்றுக்கொள்ளாது. 1 ராஜாவின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கும்போது அங்க 16 1-23 வரைக்கும் நாங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் மீண்டும் பிரிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் கூட்டம் 2ஆக பிரிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு கூட்டம் டிக்னியை அங்கே பின்பற்றினார், இன்னொரு ஒப்னிவை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் அங்கே இறுதியில ஒப்னி டிம்பி அவர்கள் வெற்றி கொண்டு அவர் முன்னோக்கி போகிறார்கள். ஆனால் டிக்னியை அவர்கள் பின்பதை இஸ்ரவேல் ராஜாக்கள் மத்தியிலே அங்கே பெரிதாய் எண்ணப்படுவதில்லை. டிக்னியை இந்த குறிப்பிலே பார்க்கிறோம். டிக்னி கிறிஸ்துக்கு முன் 847 880 வரைக்கும் ஆட்சி செய்திருப்பார். ஒன்றியுடைய காலத்திலே இது நடைபெற்ற ஒரு காரியம். அவர்கள் மத்தியிலே யுத்தங்கள் நடந்தது. அவர்கள் மத்தியில தொடர்ந்தும் யுத்தம் இருந்தது. இறுதியிலே நாங்கள் பார்க்கும்போது டிப்னி ராஜா தென் ராஜ்ய ராஜாவாக அவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒன்றி கிறிஸ்துக்கு முன் 884 873 வரைக்கும் 12 வருடங்கள் ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். அந்த கால அட்டவணையின் படி இது மிக தெளிவாயிருக்கு. டிப்னி ராஜாக்களில் ஒருவனாக எண்ணப்படாவிட்டாலும், ஆனால் ஆகாப்பினுடைய ராஜ்யத்தின் கால தென் ராஜ்யம் மிகவும் இருண்ட காலத்துக்குள் போகிறது. அங்கே இதற்கான வேத பகுதிகளை நாங்கள் பார்க்க முடியும். அவனுடைய மகன் அசலியா ரெஹோபோயமோடு திருமணமாகி இந்த தென் ராஜ்யத்தோடு ஆவிக்குரிய அந்தகாரத்தை கொண்டு வருகிறாள். இந்த காலத்திலே தென் ராஜ்யமானது அங்கு யோசபாத் குமாரன் அந்நிய ஜாதியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். இதன் நிமித்தம் வட ராஜ்யம் மிக அந்தகாரமான ஒரு ராஜ்யத்துக்குள் போகிறது. இதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் இதை குறித்து பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதற்கூடாக இருக்கிறது. அதன் பிறகு ஆட்சி காலம் 2 நடைபெறுகிற காலத்திலே நாம் காணக்கூடியதா இருக்கிறது சரித்திரத்திலே. அதன் பிறகு வருகிறதான ஆட்சி காலம், அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் சற்று நாம் தியானித்து நாங்கள் முடிவுக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 15, 14, 17 வசனங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மீண்டும் ஒரு ராஜா ஏற்படுத்தப்படுகிறார். இதை குறித்து 2 காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நாங்கள் காதியின் குமாரனாகிய மெனேகம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேஷின் குமாரனாகிய சல்மேச்சை சமாரியாவிலே வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சல்மேனின் மற்ற வர்த்தகம் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம். மீண்டும் அந்த 17 வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகமம் புஸ்தகத்திலே அல்லவோ எழுதப்படுகிறது. இதுல 2 காரியம் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல 2 முறை இவனை குறித்து சொல்லப்படுது. அவன் ராஜாவானாலும் அவனுக்கு விரோதமான முறைப்பாடுகள் ஏற்படுகிறது. அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர். வருடந்தோறும் தொடர்ந்தும் அவனுடைய சிறு பிள்ளைகள், பெண்களை எல்லாரும் கொள்ளையடிக்கிறதை பார்க்கிறோம். மீண்டும் 2 முறை அங்கே குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன்பதாய் நாம் பார்க்கிறோம். உண்மையாக கிறிஸ்துக்கு முன் 752
சிஸ்டர் அவன் மக்களா ராஜாவால் அவன் மேற்கொள்ளப்படும் 752 10 வருடங்கள் ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே 752 ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். இதுதான் முதலாவது காரியம். ஆனால் அவனுக்கு முழுமையான ஆட்சி காலம் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் ஆட்சி செய்தான் 752 742 வரைக்கும். இந்த பகுதி, இந்த இடத்துல 10 வருடங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இவைகள் வேறு விதமான கால அட்டவணையின்படி நான் உங்களுக்கு இதை காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் அவனை பார்க்கும்போது அவருடைய நாட்களை பார்க்கும்போது, அந்த முறைகளை பார்க்கும்போது அது சம்பூர்ணமாக வித்தியாசமானதாய் காணப்படுகின்றது. 751 42 வரைக்கும் அது ஒரு காலகட்டமாக வருஷமாய் காணப்படுகிறது. இதை நாங்கள் காண முடியும். 752 10 நாட்கள் அங்கு முழுமைப்படுகிறது. சாராம்சமாக பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், மீட்பின் சரித்திரத்தின் ஆட்சியின் போது இஸ்ரவேலின் சரித்திரத்திலே தென் ராஜ்யத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து 1 பேதுரு 2வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளும். ராஜரீக ஆசாரியத்துவமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை குறித்து, அங்கு 2 ஜாதிகள் பிரிந்திருந்தாலும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனமாக ரோமர் 11:29 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய். ஆகவே இந்த தென் ராஜ்யத்தின் இஸ்ரவேலை ஒருபோதும் கைவிடல். அவர்கள் சுகந்த வாசனைகளை செய்து விக்கிரகங்களை வழிபட்டார்கள். இதுதான் அதற்கான காரணம். அவர்கள் தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை, சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் அதே போன்று அவர்கள் சட்ட திட்டங்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை, அந்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மையாக விலகி போனார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனார்கள். தென் இஸ்ரவேலர்கள் அவர்கள் மூர்க்கமானவர்களாக இருந்தாலும் தேவன் அவளை இன்னும் நேசித்தார். மீண்டும் வரப்போகிற அந்த வருகையின் தேவன் எதிர்பார்ப்பாக இருக்கிறார். உலகம் எங்கிலும் சிதறி இருக்கிற எங்களுடைய அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு அசரியர்கள் அவர்களை அழித்துப்பட வந்தாலும் தேவன் எங்களை மறந்து போகவில்லை, எங்களை விட்டு விலகவில்லை. அவர் எங்களை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் விழுந்தாலும் எங்களை உயர்த்துவதற்கு, எங்களை தேற்றுவதற்கு, எங்கள் உடைந்த உள்ளங்களை அவருடைய சுகத்தை கொடுப்பதற்கு, தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். காரணம், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்குள் வர வேண்டியது அவசியம். அடுத்த பரம்பரைக்கு சதாகாலத்தின் பரம்பரை வரைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு செல்வது அவசியமாயிருக்கிறது. நான் பிரார்த்திக்கின்றேன், நீங்கள் அதற்காக தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. அதற்காக நான் பிரார்த்திக்கிறேன். பரம்பரைகளுக்கு அதை அறிக்கை செய்வதற்கு தேவனுடைய இரக்கம் கிடைப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.